ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக், பேபிக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் எடுத்தேன் நானு. பிரேக் எடுத்து அகைன் நான் நியூஸ் படிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது வந்து தீபாவளி அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்து, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டால வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் டோட்டலா சுத்தமா வந்து டேமேஜ். என்னால அகைன் நியூஸ்க்கு போக முடியாம போச்சு. ரொம்ப எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு வந்து டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா எனக்கு என்ன வரும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் நியூஸ் ரீடர் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு அடையாளத்த ஏற்படுத்தி குடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம். அத என்னால பண்ண முடியல. அட்லீஸ்ட் மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு போயிட்டு உட்கார்ந்து நியூஸ் படிக்கலாம்னாலும் பண்ண முடியாது என்னால. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அகைன் அண்ட் அகைன் பிரேக் எடுத்து நானு வந்தேன். பட் ஸ்டில் பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் அப்படின்றது எனக்கு இண்டஸ்ட்ரி வந்து 8 இயர்ஸ் மேல ஆகுது. இதுதான் எனக்கு முதல் அங்கீகாரம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா விகடன் வந்து இன்னும் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து நானு ஜர்னலிசம் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே கூட விகடன்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஜர்னலிஸ்ட் ஆமா, அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ரிப்போர்ட்டர். அதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு ஆள். பிளஸ் விகடன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து எப்பவுமே ஒரு இந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு ஃபீல் இருக்கும். விகடன்ல இருந்து அவார்டு வாங்குறது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், ஓடணும், அவ்வளவுதான். என்ன தடை வந்தாலும் சரி ஓடணும், நிக்கணும், அட அந்த மாதிரி. பியூட்டிஃபுல்.